இல்லை, தங்களுக்கு எதுவும் ஆகாது மகாராஜா. மரணத்தின் பிடியில் இருந்து தங்களை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். மகாராணி, 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 மகாராஜா எங்கே? மகாராஜா அங்கு. மகாராஜா, அவர் இங்குதான். மகாராஜா, 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 ரதத்தை கொண்டு வாருங்கள். மகாராஜா, கண்களை திறந்து பாருங்கள், மகாராணியார் வந்துள்ளார்கள். ஜான்சியின் எதிர்காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் மகாராஜாவை தனியாக நீராட அனுமதித்திருக்க கூடாது. மகாராணி அவர்களே, நான் இழைத்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. மகாராஜாவின் பாதுகாப்பு கடமையை என்னால் சரிவர செய்ய இயலவில்லை. மகாராஜா, தங்கள் லட்சுமி தங்களோடு இருக்கிறாள். தைரியமாக இருங்கள் மகாராஜா, நான் தங்களை பார்த்துக் கொள்கிறேன். நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அதற்காக என்னை இவ்வாறு தண்டித்து விடாதீர்கள். என்னிடம் பேசுங்கள் மகாராஜா, என்னோடு பேசுங்கள் மகாராஜா. குருதேவா, இங்கே பாருங்கள், மகாராஜாவிற்கு ஒன்றுமில்லை. ரகுநாத் அவர்களே, இங்கு பாருங்கள். மகாராஜா, 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 ரதத்தை எடுத்து வாருங்கள். இனி ஜான்சி அரியணையில் நான் அமர்வேன். எனது தாயின் கடைசி ஆசையை நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ சொல்றேங்கிறதுக்காக என்னால எதையும் நம்ப முடியாது அலி பகதூர். We all know Lakshmi boy is with him. அந்த லேடி எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். பாபா, ஏன் இப்படி அமைதியாக உள்ளார்கள்? தாங்களும் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? மகாராஜா விரைவில் குணமாகி விடுவார் அல்லவா? வாழ்க்கையின் சக்கரமானது இறைவனின் கையில் இருக்கிறது. அந்த சக்கரம் எப்பொழுது எவ்வாறு சுழலும் என்பது மனிதர்களால் கூற இயலாது. வைத்தியரை அழைத்து வாருங்கள். ஐந்தாம் உயிரை பலி வாங்குவதற்கு ஆகாயம் காத்துக் கொண்டிருக்கிறது. நான் உனக்கு முன்பே இதை பற்றி எச்சரிக்கை செய்தேன். ஆனால் அதை நீ பொருட்படுத்தவே இல்லை. இனி அனைத்தும் விதியின் கையில்.